ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையும் சோத்திரம் உண்டாவதாக. ஆண்டவருடைய பிரதான கிருபையினாலே தேவனுடைய பிள்ளைகளாக ஊழியக்காரர்களாக தேவ சமூகத்திலே கூடி ஆண்டவராகிய தேவனுக்கு ஆராதனை செய்ய முடியாத நல்ல ஒரு பாக்கியத்தை கர்த்தர் எனக்கும் உங்களுக்கும் கூட கொடுத்திருக்கிறார். அவைகளுக்காக நான் தேவநாயகத்திற்கு அதிகமாக நான் சோத்திரம் செலுத்துகிறேன். இந்த பரிசுத்த நாளிலே தேவநாயகத்திற்கு ஆராதனை செய்ய முடியாது கடந்து வந்தோம். விசேஷமாக வருடத்தின் முதல் பரிசுத்த ஆராதனையை கர்த்தர் நமக்கு தந்து அவரை ஆராதிக்க முடியாத கிருபை செய்த கர்த்தர் இந்த வருடத்தின் கடைசி நாட்களிலும் தேவநாயகத்தர் தாமே நமக்கு இந்த பரிசுத்த ஆராதனையை தேவநாயகத்தர் ஈவாக இரக்கமாக தேவநாயகத்தர் தாமே நமக்கு கூட்டி கொடுத்து அவரை திரும்பவும் தொழுது கொள்வதற்கு இந்த கடைசி ஆராதனையாகவும் அவரை தொழுது கொள்வதற்கு அவருக்கு நன்றி ஆராதனை போல இந்த ஆராதனை ஏறெடுப்பதற்கு தேவநாயகத்தர் எனக்கும் உங்களுக்கும் கூட தேவநாயகத்தர் அருள் பாட்டி இருக்கிறார். அதற்காக ஆண்டவருக்கு நான் அதிகமாக நான் சோத்திரம் செலுத்துகிறேன். இந்த நாளுக்குரிய வார்த்தைகளுக்காக நான் தேவ சமூகத்தில் நான் காத்திருந்தேன். கர்த்தர் தாமே நல்ல வார்த்தைகளை தேவநாயகத்தர் நமக்கு தந்திருக்கிறார். அதற்காக ஆண்டவருக்கு நான் அதிகமாக நான் சோத்திரம் செலுத்துகிறேன். நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரத்தில் 12வது வசனத்தை ஒரு தேவனுடைய பிள்ளை எடுத்து வாசிக்கலாம். நீதிமொழிகள் 13:12. நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை இளைக்க பண்ணும். நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இதயத்தை இளைக்க பண்ணும். விரும்பினது வரும்போது ஜீவவிருட்சம் போல் இருக்கும். விரும்பினது வரும்போது ஜீவவிருட்சம் போல் இருக்கும் என்று இந்த எழுதப்பட்ட வார்த்தைகளை தேவனாய் கர்த்தர் தாமே இன்றைக்கு நமக்கு பிரசங்க வாக்கியமாக வார்த்தையாக கர்த்தர் இந்த கடைசி நாட்களிலும் தைரியம் ஊட்ட முடியாத நல்ல ஒரு வார்த்தையாக நமக்குள் காணப்படுகிற வாரங்கள் கலக்கங்கள் எல்லாம் நாம் பின்னுக்கு தள்ளிவிட்டு நம் தேவனுடைய வார்த்தை இப்படி வந்திருக்கிறபடினால் நான் பிளப்பட முடியாத தேவனாய் கர்த்தர் தாமே நமக்கு நல்ல ஆசீர்வாதமான வார்த்தைகளை தேவனாய் கர்த்தர் தாமே தந்திருக்கிறார். அதற்காக நானும் என் தேவனாய் கர்த்தருக்கு என்ன செய்கிறேன், அதிகமாக நான் சோத்திரம் செலுத்துகிறேன். இந்த வார்த்தை எனக்கு 2-3 நாட்களுக்கு முன்பாகவே கர்த்தருடைய சமூகத்திலிருந்து கிடைத்ததாக இருக்கிறது. பொதுவாக ஆண்டவருடைய வார்த்தைக்கு காத்திருக்கிற பொழுது அவர் எப்பொழுது வார்த்தை தருவார் என்று நமக்கு தெரியாது. சில வேளைகளில் முந்தி தந்து விடுவார், அந்த வாரத்தில் முந்தையே தந்து விடுவார். சில நேரங்களில் கர்த்தர் ஞாயிற்றுக்கிழமை காலையில் வரைக்கும் காத்திருந்து அப்படி வார்த்தைகளுக்காக ராக்காலங்களில் காத்திருந்து வார்த்தை தருவார். அவைகளை நாம் அப்படியாக கர்த்தருக்குள்ளாக தியானிப்பதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். எனக்கு உங்களுக்கு கூட இந்த நாளில் இந்த கடைசி ஆராதனைக்காக கர்த்தாவே நீர் என்ன வார்த்தைகளை வைத்திருக்கிறார் என்று நான் தேவ சமூகத்தில் ஜெபித்துக் கொண்டிருந்ததோ உள்ளத்துக்குள்ளாக நான் எப்பொழுதும் தேவனை நோக்கி நான் கேட்டுக்கொண்டும் இருந்தேன். அப்படி இருந்த பொழுது தேவனாய் கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை தேவனாய் கர்த்தர் எனக்கு தந்தார். இந்த வார்த்தை தந்த நேரத்திலிருந்து இந்த வார்த்தை எனக்குள்ளாகவே அது எப்படியாக மோதிக்கொண்டே இருந்தது, எனக்குள்ளாக அது மோதிக்கொண்டே இருந்தது. அதற்காக என் ஆண்டவருக்கு நான் அதிகமாக சோத்திரம் செலுத்துகிறேன். நேற்று நாளில் உபவாச ஆராதனையாக ஆராதனை செய்வதற்கு நான் தேவ சமூகத்தில் கடந்து வந்து ஆராதனை செய்து கொண்டிருந்தோம். விண்ணப்ப பகுதியாக இருந்தது. அப்பொழுது திரும்பவும் இந்த வார்த்தையானது எனக்குள்ளே அப்படியாக மோதிக்கொண்டே இருந்தது, என் உள்ளத்தில் வந்து போய்கொண்டே இருந்தது. அதற்காக என் ஆண்டவருக்கு நான் அதிகமாக நான் சோத்திரம் செலுத்துகிறேன். அல்லேலூயா. ஆமா, அப்படி வந்து போய்கொண்டிருந்தது எனக்குள்ளாக அந்த வார்த்தை வந்து போய்கொண்டே இருந்தது. நான் அதை மனதில் வைத்துக் கொண்டு தேவனை நோக்கி சோத்திரித்துக் கொண்டேன். என் நினைவுகள் எல்லாம் பின்னோக்கி போக ஆரம்பித்தது. இந்த வருடத்தின் நாட்களில் பின்னோக்கி போக ஆரம்பித்தது. ஆரம்ப நாட்களையும் இன்றைக்கு வரைக்கும் நேற்று வரைக்கும் இருக்கிற எல்லா காரியங்களிலும் என் உள்ளம் அந்த விண்ணப்ப பகுதியில் எப்படி அசை போட்டுக் கொண்டே இருந்தது. இந்த வார்த்தை வந்து போய்கொண்டே இருந்தது, எண்ணத்தில் இது மோதிக்கொண்டே இருந்தது. அப்படி மோதிக்கொண்டிருக்கிற பொழுது திடீரென்று கர்த்தருடைய வார்த்தை உண்டாயிற்று, நீ காத்திரு அப்படி என்று சொல்லி. ஹல்லேலூயா. அதற்காக நான் ஆண்டவருக்கு நான் சோத்திரம் செலுத்துகிறேன். தேவனாய் கர்த்தருடைய வார்த்தை எனக்குள்ளாக உண்டாயிற்று, நீ காத்திரு என்று சொல்லி உண்டாயிற்று. எதற்கு காத்திருக்க வேண்டும் என்று நான் யோசித்த பொழுது என் தேவனாய் கர்த்தர் எனக்கு சொன்னார், நீ விரும்பினது வரும், காத்திரு அப்படி என்று சொன்னார். ஹல்லேலூயா. நீ விரும்பினது வரும், நீ காத்திரு என்று கர்த்தர் சொன்னார். அதற்காக என் ஆண்டவருக்கு நான் சோத்திரம் செலுத்துகிறேன். கடந்து வந்த காரியங்கள் எல்லாம் நாம் ஒவ்வொருவரும் அறிந்திருக்கிறோம். இந்த ஆண்டில் காரியங்கள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறோம். என்னுடைய காரியங்கள், ஊழியத்தின் காரியங்கள், உங்களுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர்கள். நானும் என்னுடைய காரியங்கள் எல்லாம் நினைத்து கர்த்தர் இப்படி சொன்ன பொழுது எனக்குள்ளாக இருந்த ஒரு வார்த்தை என்னையும் மீறிட்டு அது வெளியே வந்தது.
என் பலன் வெண்கலமோ அப்படிங்கிற ஒரு வார்த்தை எனக்குள்ள ஒரு உணர்வு பூர்வமாக எனக்கு வெளியே வந்தது. அதற்காக ஆண்டவருக்கு நான் ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். யோபு எழுதின புஸ்தகத்தில் 6ஆம் அதிகாரத்தில் 11-12 வசனத்தில் யோபு சொன்ன வார்த்தையாக அது இருக்கிறது. அதை நான் வாசித்து பார்க்கலாம். யோபு புஸ்தகத்தில் 6ஆம் அதிகாரத்தில் 11-12 வசனங்களை ஒரு தேவனுடைய பிள்ளை எடுத்து வாசித்து பார்க்கலாம். வாசிங்க. ஆனால் காத்து கொண்டிருப்பதற்கு என் பலன் மாத்திரம், என் ஜீவனை நீடிக்க பண்ண என் பலன் எப்படிப்பட்டது? என் பலன் கற்களின் பலனோ என் மாம்ச வெண்கலமோ என்று அவர் கேட்டார். அவருக்கு இருந்த நெருக்கம், அவருக்கு இருந்த பாதிப்பு அப்படி ஒரு பாதிப்பாக அது இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படி போல கர்த்தர்ந்த நீ நெடுங்காலமாய் காத்திருந்த இருதயத்தை இலக்க பண்ணும் விரும்பினது வரும்பொழுதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும் என்று ஆண்டவர் 2-3 நாளைக்குள்ள வார்த்தை தந்து விட்டு அந்த வார்த்தை வந்து போய்கொண்டே இருந்தது, எனக்குள்ள விட்டு மோதிக்கொண்டே இருந்தது. அப்படி நேற்று நாளே நான் இங்கே வளர்ந்து வந்த பொழுது ஆண்டவர் காத்திரு, நீ காத்திரு என்று சொன்ன பொழுது ஆண்டவரை ஆண்டவரே நான் எதற்கு காத்திருக்க வேண்டும் என்று சொன்ன பொழுது நீ விரும்பினது வரும் காத்திரு என்று கர்த்தர் எனக்கு சொன்னார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி எனக்கு உண்டான பொழுது எப்படி ஒரு வார்த்தை எனக்குள்ளாக இருந்து என்னையும் மீறி அதை பீரிட்டு கொண்டு வந்தது என்று தான் சொல்ல வேண்டும். அப்படி பீரிட்டு கொண்டு வந்தது. அப்படி பீரிட்டு கொண்டு வந்த பொழுது என் பலன் வெண்கலமோ என்று நான் கேட்ட பொழுது ஆண்டவர் திரும்பவும் இடைபட ஆரம்பித்தார் என்னோடு கூட. அந்த நல்ல கிருபைக்காக என் தேவனாய் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். யோபு காத்திருந்தார் தானே அப்படின்னு அவர் எனக்கு இடத்துல ஒரு கேள்வி கேட்டார். ஹல்லேலூயா. ஆமாண்டவரே, யோபு காத்திருந்தார் தான். அப்படி சொன்ன யோபு என்ன செய்தார்? காத்திருந்தார் தான் என்று நான் அவருக்கு பிரயோஜனம் சொல்லத்தக்கதான காரியத்தை கர்த்தர்தாமே அந்த நேரத்தில் எனக்கு கொடுத்து என்னையும் பலப்படுத்தின அந்த அன்பிற்காக என் தேவனாய் கர்த்தருக்கு நான் அதிகமாக நான் ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். யோபு 14 அவரு காத்திருந்தார். இப்படி என்னுடைய பலன் வெண்கலமோ என்று அவர் கேட்டார், என் பலன் கற்களின் பலனோ அப்படி என்று சொல்லலாம் அவர் கேட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த அளவுக்கு அவருக்கு ஒரு பாதிப்பு இருக்கத்தான் செய்தது. அவர் அதிகமாக தாக்கப்பட்ட ஒரு தேவனுடைய மனுஷன் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனாலும் அவர் கர்த்தருக்கு காத்திருந்தார் தானே. ஆண்டவர் என்னிடத்தில் கேட்டது போல ஆனாலும் யோபு எனக்கு காத்திருந்தார் தானே, கர்த்தருக்கு காத்திருந்தார் தானே என்று அவர் கேட்டது சரியான காரியம்தான். நானும் காத்திருக்க வேண்டும், நீங்களும் காத்திருக்க வேண்டும். ஒருவேளை நீங்களும் நெடுநாளாய் சில காரியங்களை நீங்கள் அப்படியே கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் கேட்டுக்கொண்டே இருந்திருப்பீர்கள், எதிர்பார்த்து இருப்பீர்கள், விரும்பி இருப்பீர்கள். நீங்கள் விரும்பினது வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நாம் காத்திருக்க வேண்டும் என்றும் கர்த்தர் சொல்லுகிறமைக்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமாக. கடைசியிலே கடந்து வந்திருக்கிறோம். அநேக காரியங்கள் நம்முடைய வாழ்க்கை பாதையிலே ஊடுருவி கடந்து போயிருக்கிறது என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம். தீயும் தண்ணீரை கடந்து வந்தோம் என்று வேதத்தில் சொல்லப்பட்டது போல மனிதர்கள் எல்லாம் எங்கள் தலைமையில் ஏறி போக சொன்னிருந்தது போல பலவிதமான நெருக்கமான காலங்களை நாம் கடந்து வந்திருக்கிறோம் என்று சொல்லி நாம் வருகிறோம் தேவனுடைய பிள்ளைகளே. ஆனாலும் தேவனாய கர்த்தர் நமக்கு சொல்லுகிற காரியம் என்னவென்று நாம் இங்கே பார்க்கிற பொழுது நீ விரும்பினது வரும், காத்திரு என்று கர்த்தர் சொல்கிறார். யோபு காத்திருந்தார் என்று எழுதியிருக்கிறது. நாமும் காத்துதான் இருக்க வேண்டும். காத்திருந்தார் தானே என்று அவர் எப்படியாக கேட்கிறார். அதற்காக நான் தேவனாய கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். யோபு 14 எடுத்து வாசிக்கலாம். வாசிங்க. மனுஷன் செத்த பின் பிழைப்பானோ, மனுஷன் செத்த பின்பு பிழைப்பானோ, எனக்கு மாறுதல் எப்போது வரும் என்று, எனக்கு மாறுதல் எப்பொழுது வரும் என்று, எனக்கு குறிக்கப்பட்ட போராட்டத்தின் நாட்களிலே நான் காத்திருக்கிறேன். நான் காத்திருக்கிறேன், நான் உமக்கு தான் காத்திருக்கிறேன் அப்பா ஆண்டவர் சொன்னார். அப்படி அதுதான் ஆண்டவர் என்னிடத்தில் கேட்டார், கேள்வி கேட்கிறது போல கேட்டார். ஆனால் பரிவாக கேட்டார். ஹல்லேலூயா. என்னுடைய பாரங்கள், என்னுடைய அழுத்தங்கள் எல்லாவற்றையும் அறிந்திருந்த கர்த்தர் என்னிடத்தில் பரிவாக கேட்டார். ஆனாலும் யோபு காத்திருந்தார் தானே என்று சொல்லி கேட்டார். நாமும் காத்திருக்க வேண்டியது தானே என்று எனக்கு மாத்திரமல்ல உங்களுக்கும் சொல்லுகிறேன். அதற்காக ஆண்டவருக்கு நான் ஸ்தோத்திரம் செலுத்துவோமாக. தாவீதும் அபிஷேகத்திற்கு பின் நீண்ட காலம் காத்திருக்க வேண்டியதாக இருந்தது. அவர் ரொம்ப புலம்பி தவித்தார். இடைக்காலங்களில் அவருக்கு அந்த அளவுக்கு அதிகமான பாரங்களும் பிரச்சனைகளும் உண்டாயிருந்தது. அவர் அதிகமாக என்ன செய்தார்? நெருக்கப்பட்டார் என்று சொல்லி அவர் அபிஷேகத்துக்கு பின்புதான் அதிகமாக நெருக்கப்பட்டார் என்று சொல்லி நாம் இங்கே பார்க்கிற சங்கீதம் 22:15 ஒரு தேவனுடைய பிள்ளை எடுத்து வாசித்து பார்க்கலாம். ஆனபடினால் தேவனுடைய பிள்ளைகளை நாம் சில காரியங்களுக்கு அல்லது
பல காரியங்களுக்கு நெடுங்காலமாக நாம் காத்திருக்கிறோம். அது ஒருவேளை நம்முடைய இருதயத்தை இலக்க பண்ணி இருக்கலாம். ஆனாலும் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னார், நீ விரும்பினது வரும் என்று சொல்லி நீ காத்திரு என்று சொல்லுகிறார். அப்படி வருகிற பொழுது அது உனக்கு அது ஜீவ விருட்சத்தை போல இருக்கும் என்று சொல்லி, காணாததை கண்டது போல இருக்கும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த அன்பிற்காக என் ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். சங்கீதம் 22:15 எடுத்து வாசிக்கிறார். என் பலன் ஓட்டை போல காய்ந்தது, என் நாவு மேல்வாயோடு ஒட்டி கொண்டது, என்னை மரண தூளிலே போடுகிறேன். எவ்வளவு பாதிக்கப்பட்ட மனநிலை அவர் பாதிப்பு அவருக்கு உண்டாயிருக்குமானால் அது அப்படியே ஆண்டவரிடத்தில் என்று சொன்னார், கொட்டினாரு, ஆண்டவரிடத்தில் புலம்புனாரு அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். நம்ம கூட சில காரியங்கள்ல இப்படி இருக்கலாம். ஆனாலும் சங்கீதம் 31:10 கூட வாசித்து பாருங்க. ஆனாலும் இவரெல்லாம் யோபுவா இருக்கட்டும், தாவீது ராஜாவா இருக்கட்டும், அதிகமாக பாதிக்கப்பட்டார்கள், நெருக்கப்பட்டார்கள். அவருக்கு நம்பிக்கை அளவு உண்டாயிருக்கும். அப்படி நம்பிக்கை அளவுலாம் உண்டாயிருந்த போதிலும் தப்பி பிழைப்போமா என்கிற மனநிலை உண்டாயிருக்கும். அவ்வளவுதான், முடிந்தது என்ற ஒரு முடிவுக்கே யோபு போன்றவர்கள் எல்லாம் போய்விட்டதாக வேதவசனம் சொல்லுகிறது. எல்லாம் முடிஞ்சது, காலையை பார்த்தீங்கன்னா நான் உயிரோடு இருக்க மாட்டேன், இன்னைக்கு நான் போயிடுவேன் அப்படின்னு எல்லாம் சொன்னாரு. ஆனாலும் அவர்கள் காத்திருந்தார்கள். காத்திருந்தவருடைய பலனை அவர் பெற்றுக்கொண்டார்கள். நாமும் காத்திருக்கத்தான் வேண்டும் என்று கர்த்தர் சொல்கிறபடினாலே நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவமாக. சங்கீத புத்தகத்தில் 31:10 ஒரு தேவனுடைய எடுத்து வாசிக்கலாம். வாசிங்க. என் பிராணன் சஞ்சலத்தினாலும் என் வருஷங்கள் தவிப்பினால் கடந்து போயிட்டு குறைந்து, ஆமா, அப்படி ஒரு சஞ்சலமான ஒரு சூழ்நிலையில தான் அவங்க எல்லாம் இருந்திருக்கிறாங்க. கொஞ்ச நாள் இல்ல, ரொம்ப நாள் இருந்திருக்கிறாங்க. சாமுவேல் தீர்க்கதரிசி ஐயா இவர் அபிஷேகம் பண்ணி விட்டு போன பிற்பாடு இந்த சஞ்சலமும் இந்த வருத்தமும் ஜீவனுக்கே நஷ்டம் வந்து விடுமோ என்கிற ஒரு சூழ்நிலையும் இந்த தாவீது ராஜாவுக்கு நெடுநாளாக இருந்தது என்று தான் நாம் சொல்ல வேண்டியதா இருக்கிறது. சவுல் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அவர் உயிர் ஊசலாடி கொண்டுதான் இருந்தது. ஹல்லேலூயா! உயிருக்கு கேரண்டி இல்லை, அப்படிதான் இருந்துச்சு. ஆனாலும் அவர் தேவனை கர்த்தர் சமூகத்தில் அவர் காத்திருக்கிற ஒரு தேவனுடைய மனுஷனாக இருந்தார். ஆனபடினால் நாமும் காத்திருந்து தவிக்கிறோம், நெடுங்காலமாக காத்திருந்து தவிக்கிறோம். சில காரியங்களுக்காக நாம் தேவ சமூகத்தில் காத்திருந்து தவித்து கொண்டிருக்கிறோம். வருடத்தை ஆரம்பித்தோம், முடிக்கவும் போகிறோம். இன்னும் சில காரியங்கள் நமக்கு எட்டாக்கடியாகவே இருக்கிறது, நமக்கு தூரமாகவே இருக்கிறது. இதனால் நாமும் ஒருவேளை நம்முடைய ஆத்மா இழைத்து போயிருக்கிற காரியமாயிருக்கும். இதை அறிந்த கர்த்தர் தாமே நாம் இழைத்து சோர்ந்து போய்விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வேறு விதமாக நம்முடைய காரியங்கள் எல்லாம் இருந்து விடக்கூடாது என்பதற்காக இந்த கடைசி நாட்களில், இந்த கடைசி வாரத்தில் தேவனாய கர்த்தர் நம்பிக்கை ஊட்டும்படியான வார்த்தையை தேவனாய கர்த்தர் தாமே நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிறமைக்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமாக. நீ காத்திரு, விரும்பினது வரும், நீ காத்திரு என்று கர்த்தர் நமக்கு ஆலோசனை தருகிறமைக்காக என் தேவனை நாம் சோத்திரிப்போம். சங்கீதம் 38:10 கூட வாசித்து பாருங்க. எவ்வளவு அவர்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டிருந்தார்கள் என்று சொல்லி நாம் இந்த வார்த்தைகள் மூலமாக நாம் உணர முடிகிறது. வாசிக்கலாம். சங்கீதம் 38:10 தேவனுடைய ஒரு பிள்ளை எடுத்து வாசிக்கலாம். வாசிங்க. என் உள்ள புலம்பி அழைகிறது, என் பலன் என்னை விட்டு விலகி, என் கண்களின் ஒளி முதலாவது என்னை விட்டு இல்லாமல் போய்விட்டது என்று அங்கு எழுதப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தையிற்காக நாம் தேவனை சோத்திரம் 15 கூட வாசித்து பாருங்க. வாசித்து பாருங்க. கர்த்தாவே, ஆனாலும் அவங்க காத்திருந்தாங்க அப்படின்னு சொல்லி அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அதற்காக நாம் தேவனாய் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமாக. என் பலன் வெண்கலமோ என்ற பொழுது என் ஆண்டவர் சொன்னார், நீ காத்திரு, நீ விரும்பினது வரும், காத்திரு என்று சொன்ன பொழுது காத்திருக்க என் பலன் வெண்கலமோ என்று என் ஆண்டவரிடத்தில் நான் அவருடைய கூவின பொழுது என் கர்த்தர் சொன்னார், யோபு காத்திருந்தார் தானே, இப்படி என் பலன் வெண்கலமோ, என் பலன் கற்கரை பலன் எனக்கு உண்டோ என்று சொல்லி சொன்ன அந்த யோபு காத்திருந்தார் தானே அப்படி என்று என்னிடத்துல கேட்டார். அதற்காக என் ஆண்டவருக்கு நான் ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். ஹல்லேலூயா!
கர்த்தர் அந்தந்த சமயங்களில் நம்மோடு கூட அவர் பேசி உறவாடி அவருடைய வார்த்தையை நம்முடைய உள்ளங்களில் அவர் கொடுக்காதிருப்பார் என்று சொன்னால் நம்முடைய நிலை ரொம்ப வருத்தமாகத்தான் போயிருக்கோம். அவர் பேசுகிறபடினால் நாம் பிழைத்திருக்கிறோம். அந்த வார்த்தைக்கு ஜீவன் இருக்கிறபடினாலே அந்த வார்த்தை நம்மை பலப்படுத்துகிறது. ஹல்லேலூயா! தேவ சமூகத்தில் நிற்க செய்கிறது, உறுதிப்படுத்துகிறது. அவருக்காக காத்திருக்க நமக்கு பலனும் கிருபையும் தருகிறது. அதற்காக நாம் தேவநாயகத்திற்கு நாம் ஸ்தோத்திரம் செலுத்துவோம். இப்படி சொன்ன அந்த பக்தன் இந்த 15ஆம் வசனத்தில் வாசிக்கிற போல, கர்த்தாவே நான் உமக்கு காத்திருக்கிறேன் என்று அவர் காத்திருந்தார். அப்பா, இவங்கிட்ட எல்லாம் கர்த்தர் பேசிக்கிட்டே இருந்திருக்கிறாரு. தேவைப்படும் போதெல்லாம் பேசிக்கிட்டு இருந்திருக்கிறாரு. அவசியமான வேலையெல்லாம் கர்த்தர் பேசிக்கிட்டு இருந்திருக்கிறாரு. அவர் ரொம்ப பாதிக்கப்படுகிற நிலையிலெல்லாம் அவரோடு பேசிக்கிட்டு இருக்கிறாரு. ஆனபடினாலே அவர் பேசின பொழுது இவர்கள் பலனடைந்தார்கள் என்று சொல்லி நான் பார்க்க முடிகிறது. காத்திருக்க முடிந்தது அவர்களால் என்று நாம் இங்கே பார்க்கிறோம். அவைகளுக்காக நாம் தேவநாயகத்தை நாம் ஸ்தோத்திரிப்போமாக. இப்படி கர்த்தர் பேசுகிற பொழுது கலங்கி கொண்டிருந்தாலே தாவீது தம்முடைய ஆத்துமாவை பார்த்து இப்படி சொன்னார், கலங்காதே, தேங்காதே என்று சொல்லி தனக்குள்ளே அவர் சொல்லிக் கொண்டார். ஹல்லேலூயா என்று சொல்லி பார்க்கலாம். நாம அப்படி ரொம்ப கலக்கமா இருந்துச்சுன்னா, ரொம்ப வலியா வேதனையா சில காரியங்கள் நமக்கு பாரமா நம்முடைய பலத்துக்கு மிஞ்சி போகுதோ அப்படிங்கிற மாதிரி இருந்தா நம்ம என்ன செய்யணுமா, அப்படி நமக்குள்ளே நம்ம பேசிக்கிறது நல்லது. ஆத்மாக்களோட நம்ம மனசுக்குள்ள நம்ம பேசிக்கிறது நல்லது. அப்படிதான் மக்கள் பேசி தங்களை திடப்படுத்திக் கொண்டார்கள் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். சங்கீதம் 42:11 ஒரு தேவனுடைய பிள்ளை எடுத்து வாசிக்கலாம். வாசிங்க. சங்கீதம் 42:11. என் ஆத்துமாவே ஏன் கலங்குகிறாய்? ஆமா, நீ விரும்பினது வரும், எனக்கு காத்திரு, நீ காத்திரு என்று ஆண்டவர் சொல்லிவிட்டார் அல்லவா? இன்னும் ஏன் உனக்குள்ளாகவே கலங்கிக் கொண்டிருக்கிறாய், தேங்கிக் கொண்டிருக்கிறாய்? என் தேவனை நோக்கி காத்திரு. ஆமா, அவரிடத்திலிருந்து நம்ம விரும்பினது நமக்கு வரும். நீ விரும்புகிறது வரும் என்று அவர் சொல்லிட்டார் தானே அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாம் ஆண்டவருக்குள்ள தங்களை என்ன செஞ்சாங்க, திடப்படுத்திக்கிட்டாங்க, பலப்படுத்திக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம இங்கே என்ன செய்ய முடிகிறது, பார்க்க முடிகிறது. ஆனால் ஆண்டவர் தந்த வார்த்தையின்படி நெடுங்காலமாக காத்திருக்கிறோம். அது இருதயத்தை இலக்க பண்ணி இருக்கலாம். ஆனாலும் விரும்பினது வரும் பொழுது அது ஜீவவிருட்சம் போல் இருக்கும். விரும்பினது வரும். மகனே, மகளே, நீ காத்திரு என்று கர்த்தர் நமக்கு கொடுக்கிற அந்த நல்ல ஆலோசனைகளுக்காக என் ஆண்டவருக்கு நாம் தேவனாய் கர்த்தருக்கு நாம் ஸ்தோத்திரம் செலுத்துவோமாக. அநேகமான பக்தர்கள் பெரிய ஆசீர்வாதத்துக்கு கர்த்தருடைய பெரிய நோக்கத்துக்காக சித்தத்துக்காக தெரிந்து கொள்ளப்பட்டிருந்த ஒவ்வொரு தேவனுடைய மனிதர்களும் அதிகமாக என்ன செய்தார்கள், பாதிக்கப்பட்டிருந்தார்கள். அந்த காலமும் வருகிற வரைக்கும் அந்த எதிர்பார்த்து காத்திருந்த, அதை விரும்பி எதிர்பார்த்து காத்திருந்த அந்த காலங்கள் வருகிறதுக்கு வரைக்கும் அவர்கள் அதிகமாக ஒரு வேதனையான ஒரு சூழ்நிலையில் தான் என்ன இருந்தார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்க முடிகிறது. அப்படி இங்கே ஒருவரை குறித்து கூட சங்கீதம் 105 17-18 எழுதப்பட்டிருக்கிறது. அதையும் கூட நாம் பார்க்கலாம். அப்படினால் பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கை பாதையிலே அவர்கள் கடந்து வந்த காரியங்களை பார்க்கிற பொழுது நமக்கு மாத்திரமல்ல, அவர்களும் காத்திருக்க வேண்டியதா இருந்தது. தேவனுக்கு காத்திருக்க வேண்டியதா இருந்தது. நெடுங்கால காத்திருக்க வேண்டியதா இருந்தது. அது அதிகமாக ஒரு பக்கம் பாதித்தாலும் அவர் தேவனுக்கு காத்திருந்தார்கள் என்பதுதான் மறுக்க முடியாத உண்மையாக இருக்கிறது. நமக்கு அவைகள் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. நாமும் காத்திருக்க வேண்டிய காரியங்களுக்கு காத்திருக்க வேண்டாம். கண்டிப்பாக விரும்பினது வரும், நாம் காத்திருக்க வேண்டும் என்று கர்த்தர் நமக்கு நல்ல திடமான இந்த கடைசி நேரங்களில் அந்த வார்த்தை ரொம்ப திடமாக இருந்தது. அந்த வார்த்தை ரொம்ப உறுதி உள்ளதாக இருந்தது. நான் தேவனாய் கர்த்தரை நோக்கி நான் கூவின பொழுது அந்த வார்த்தை ரொம்ப திடமா இருந்தது. காத்திரே, நீ எனக்கு காத்திரே, நீ விரும்பினது வரும், நீ எனக்கு காத்திரே என்று சொன்ன அந்த வார்த்தை ரொம்ப திடமுள்ளதாக இருந்தது, உறுதி உள்ளதாக இருந்தது. அது திடப்படுத்துவதாக இருந்தது. அநேக காரியங்களை இந்த ஆண்டிலே பெற்றுக்கொள்ளும் என்று எதிர்பார்த்து பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறான். சில வார்த்தைகள் நிறைவேறுகிறது, இன்னும் சில வார்த்தைகள் நிறைவேறவில்லை. அதற்கு மாறாக சாத்தான் பல காரியங்களை கொண்டு வந்து இருக்கலாம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம்.
அப்படிப்பட்ட காலங்களில் கர்த்தர் நமக்கு இப்படி சொல்லுகிறார். இங்கே ஒரு பக்தனும் இன்னொருவருடைய காரியமும் இங்கே எழுதப்பட்டிருக்கு. சங்கீதம் 105 17-18 வசனங்களை வாசிங்க. அவளுக்கு முன்னாலே ஒரு புருஷனை அனுப்பினார். அவனுக்கு முன்னாலே ஒரு புருஷனை அனுப்பினார். யோசேப்பு சிறையாக விற்கப்பட்டான். அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள். அவன் பிராணன் இரும்பில் அடைபட்டிருந்தது. ஹல்லேலூயா. அப்ப எவ்வளவு ஒரு தாக்கமான ஒரு சூழ்நிலை. சொன்னதுக்கும் நடக்கிறதுக்கும் ஏற்கு மாறா இருந்துச்சு. பரிசுத்த வாழ்க்கையில் அது நிறைவேறும் அந்த காலம் சித்திக்கிற வரைக்கும் சொன்னதுக்கும் நடக்கிறதையும் பார்த்தா ஏற்கு மாறா இருந்துச்சு, ஆப்போசிட்டா இருந்துச்சு, எதிர்மாறா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிதான் நம்ம பார்க்கிறோம். அவருக்கு பெரிய வாக்குத்தத்தங்கள் கொடுக்கப்பட்டிருந்தது. அதை நாம் எல்லாரும் மறந்திருக்கிறோம். திரும்ப திரும்ப அதை நாம் நினைத்து சொல்லி பார்ப்பதற்கு ஒன்றுமில்லை. அந்த பரிசுத்தவானுடைய வாழ்க்கையில் அவருடைய ஆத்மா அனுசரிதான். அவருடைய பிராணன் இரும்புல அடைபட்டு கிடந்தது. அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள் என்று சொல்லி அங்கே என்ன செய்யப்பட்டிருக்கிறது, எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனாலும் அவரும் தேவனுக்காக காத்திருந்தார், தன்னுடைய தேவனுக்காகவே காத்திருந்தார். ரொம்ப தாக்கப்படுகிற பொழுது காத்திருக்கிறது மனுஷ பலத்தினால் உண்டாகிறது இல்லை, தேவ பலத்தினால்தான் அது உண்டாயிருக்க முடியும். அதிகமாக நாம் தாக்கப்படுகிறோம், அதிகமாக நாம் பாதிக்கப்படுகிறோம், அதிகமாக நாம் குத்தப்படுகிறோம், நாம் நொறுக்கப்படுகிறோம், அதிகம் பாதிப்பு உண்டாகிறது என்று சொல்லுகிற பொழுது இந்த சூழ்நிலையில் அப்படிப்பட்ட காலங்களிலும் ஒரு மனுஷன் தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்கிறது அப்படிங்கிறது சொந்த பலத்தில் இல்லைங்கிற மாத்திரம் நாம் ஒத்துக்கொள்ள வேண்டியதா இருக்கிறது. ஹல்லேலூயா. இப்படி ஆண்டவர் அப்பப்போ பேசி 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 திடப்படுத்தாதிருப்பார் என்று சொன்னால் அது அப்படித்தான் என்று சொல்லி நான் ரொம்ப அவசியமாக பார்க்க முடியும். அப்படியானால் அந்த யோசேப்புடைய வாழ்க்கையும் அப்படித்தான் இருந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அடி மேல அடி விழுந்துட்டே இருந்துச்சு. தப்பிட்டோன்னு நினைச்சாரு போத்திபார் வீட்டுல. சரி ஒரு சவுக்கியம் உண்டாயிட்டு அப்படின்னு அவர் நினைச்சு பார்த்தாரு. ஆனா அதுக்கப்புறமும் அவருக்கு அடி விழுந்தது, அது அடி மேல அடி விழுந்தது. சரி இங்கேயே நம்முடைய வாழ்க்கை இந்த சிறை கூடத்திலே முடிஞ்சிடும் அவரு நினைக்கிற அளவுக்கு கண்டிப்பாக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஹல்லேலூயா. அந்த அளவுக்கு அவருக்கு ஒரு நெருக்கமும் பாரமும் அவருக்கு உண்டாயிருந்தது. ஆனாலும் அவர்கள் கர்த்தருக்கு காத்திருந்தார்கள் என்பதுதான் மறக்க முடியாத காரியமாக இருக்கிறது. நாமும் கண்டிப்பாக காத்திருக்க வேண்டும் என்பதுதான் கர்த்தர் நம்மிடத்தில் சொல்லுகிற காரியமாக இருக்கிறது. சொல்லுகிறார் என்று சொன்னால் அவர் அதற்கு பலனும் தருவார், தருகிறவராக இருக்கிறார். ஆனபடினால் நாம் நிற்கிறார். ஹல்லேலூயா. கிறிஸ்துமஸ் ஆராதனைக்கு நான் கடந்து வந்திருந்தேன். 2-3 நாட்களாக பலவிதமான காரியங்கள் என் ஆத்மாவில் ஊடுருவி கடந்து போகிறதும் வருகிறதுமாக இருந்தது. அழுத்தமான ஒரு காரியம் இருதயத்திலே உண்டாயிக்கொண்டே இருந்தது. இங்க வந்த எனக்குள்ள இருக்கிறத உங்ககிட்ட சொல்ல முடியாது, மற்றவங்கிட்ட சொல்ல முடியாது, என் தேவனிடத்தில் தான் நான் சொல்ல முடியும். ஹல்லேலூயா. ஆமா, நானே நிற்கிறேன் என்று இல்லாவிட்டால் உங்களை நான் நிலைநிறுத்த முடியாது என்பதுதான் காரியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. நான் நிற்கிறதுனால தான் நீங்க நிற்கிறீங்க. ஹல்லேலூயா. நீங்க நிற்கிறதுக்கு நான் நிற்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. என் தேவன் என்னை நிற்க செய்கிறவராக இருக்கிறார். அதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துறேன். வந்தாச்சு. முற்றிலும் பலன் இல்லாமல் எனக்கு போய்விட்டது. அந்த சூழ்நிலை எனக்கு உண்டாயிருந்தது. நாம் கர்த்தரை சோத்திரிப்போம் என்று சொல்லுகிற வரைக்கும் பலன் இல்லை என்று நான் ஒத்துக்கொள்ளதான் வேண்டாம். எதற்காக இதை சொல்லுகிறேன் சொன்னால் என் பலவீனத்தை உங்களுக்கு காண்பிக்க வேண்டும் என்பதற்காக அல்ல. என் தேவன் எனக்குள்ளாக இருந்து எந்த மோசமான ஒரு சூழ்நிலை ஆனாலும் எனக்குள் அவர் பலனாயிருந்து என்னை பலப்படுத்தி அவருடைய சாதத்தில் என்னை நிலைநிறுத்தி நான் செய்ய வேண்டிய கடமையை செய்து முடித்து விடுவதற்கு அவர் பெரியவர் என்று நான் உணர்ந்திருக்கிறது. நீங்களும் ஒரு சூழ்நிலை இந்த காரியங்கள் நாளைக்கு உங்களுக்கு அப்படிப்பட்டதான ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை, பலனற்ற ஒரு சூழ்நிலை உங்களுக்கு தேவ சமூகத்தில் வருகிற பொழுது அந்த ஊழியக்காரர்களாக இருக்கிறீர்கள், அப்படி ஒரு நிலை பாதிப்பு உங்களுக்கு வருகிற பொழுது
உங்களை பலப்படுத்திக் கொள்வதற்கு அது ஏதுவாக இருக்கும் என்று நான் எண்ணுகிறேன். கர்த்தரை சோதரிப்போன்னு சொன்னதுதான். எங்கிருந்து வல்லமை வந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. அப்புறம் ஜெட்டு வேகத்தில் எல்லாம் போச்சு. ஹல்லேலூயா! எங்கேயும் சோட போகல. ஹல்லேலூயா! ரொம்ப நிறைவாக சந்தோஷமா இருந்தது. பாரமான இந்த நெருக்கமான காலங்களில் மகிழ்ச்சி ஊட்டும்படியாக எதிர்பாராத காரியங்கள் நடந்தது. நீண்ட காலத்துக்கு பிற்பாடு சிறு பிள்ளைகள் இல்லாததுனால இங்கே சண்டே கிளாஸ் ப்ரோக்ராம்லாம் இல்லை. வந்த தேவனுடைய உள்ளங்களில் கர்த்தர் அப்படிப்பட்ட காரியங்களை செய்து அந்த கிறிஸ்துமஸ் ஆராதனையை மகிழ்ச்சி ஆக்கினார். ஹல்லேலூயா! எல்லாருக்கும் ரொம்ப மகிழ்ச்சி உண்டாயிட்டு நானும் மகிழ்ந்து என் தேவன் சமூகத்தில் நான் களி கூர்ந்தேன். அவைகளுக்காக என் தேவனாகிய கர்த்தருக்கு நான் அதிகமாக நான் நினைச்சுக்கிறேன், சோதனை செலுத்துகிறேன். அப்படிதான் பக்தர்கள் எல்லாம் தேற்றப்பட்டிருக்கிறார்கள். தேவனாகிய கர்த்தர் அந்த பக்தர்கள் எல்லாம் மாற்றி இருக்கிறார். அந்த நேரம் வரைக்கும் அவர் கூடவே இருந்து அவர் நடத்தி வந்திருக்கிறார். அவர்களும் அவர்களுடைய கிருபையினால் பலத்தினாலும் அவரை காத்திருந்திருக்கிறார்கள் என்று சொல்லி நமக்கு பார்க்க முடிகிறது. அதற்காக நாம் தேவனாகிய கர்த்தருக்கு நாம் ஸ்தோத்திரம் சொல்ற பிரசங்கி 3ஆம் அதிகாரத்தில் 1-2 வசனங்களை கூட நாம் வாசித்து பார்க்கலாம். எல்லாவற்றிற்கும் ஒரு காலம் உண்டு, சமயம் உண்டு என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த காலமும் சமயம் வருகிற வரைக்கும் நாம் காத்திருக்க வேண்டியதும் அவசியமா இருக்கிறது என்று சொல்லி பார்க்கலாம். எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் உண்டு என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. பிரசங்கி புஸ்தகத்திலே 3:1-2 வசனங்களை கூட நாம் வாசித்து பார்க்கலாம். வாசிங்க. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. ஆமா 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 பயிர் வைக்கிறோம், சில காரியங்கள் வைக்கிறோம். இந்த பகுதியெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா சில பயிர்களை அவர்கள் நடுவு செய்வார்கள் என்று சொல்லி நாம் பார்க்க முடிகிறது. மரச்சீனி கிழங்குன்னு ஒன்று நடுவு செய்வார்கள். நடுவு செய்துட்டு அது ஒரு குறிப்பிட்ட காலம் வந்த பிறகு அதை பிடுங்கினாதான் அங்கே என்ன செய்யும், அங்கே அந்த கிழங்கு கீழே சரியா விளைஞ்சி அது நமக்கு பிரயோஜனமா இருக்கும். அப்போ அதுக்கு ஒரு டைம் தேவையாகத்தான் இருக்கிறது. ஹல்லேலூயா! நட்டுட்டு உடனே பிடுங்க முடியாது, இல்ல நமக்கு விருப்பப்பட்ட நேரத்தில் அதை பிடிக்க பார்க்க முடியாது. அதற்கென்று ஒரு குறிப்பிட்ட காலம் இருக்கிறது. அந்த நடவுக்கு என்று ஒரு குறிப்பிட்ட காலம் இருக்கிறது. அதற்கு செய்ய வேண்டிய கடமைகள் எல்லாம் இருக்கிறது. அதெல்லாம் செஞ்சு அந்த காலம் வருகிற பொழுதுதான் அதை நடுவு செய்யறவங்களுக்கு அதை குறித்தான காரியங்கள்லாம் தெரியும். அப்போ அதை பிடுங்கி பார்த்தாச்சுன்னா அங்கே என்ன செய்ய, அந்த வேறு தான் அங்கே நமக்கு கிழங்காக அது கிடைக்கிறது என்று சொல்லி பாருங்க. இப்படி எத்தனையோ பயிர் வகைகள் இருக்கிறது. எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் இருக்கிறது. மாங்காய் அப்படின்னு சொன்னா ஒரு குறிப்பிட்ட பருவம் அடைந்த பிற்பாடு தான் அது என்ன செய்யும், கனி கொடுக்க ஆரம்பிக்கும். அப்படி கனி கொடுத்தாலும் எல்லா வருஷம் பொழுதும் கனி கொடுக்கிறது இல்லை. அது வருஷத்துல ஒரு குறிப்பிட்ட மாதங்களிலே கனி கொடுக்கிறது என்று சொல்லி நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். இப்படி எல்லாவற்றுக்கும் காலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா! அப்போ நம்ம காத்திருக்கிறதுக்கு ஒரு காலத்தை வச்சிருக்கிறாரு, காத்திருந்ததை பெற்றுக்கொள்றதுக்கு ஒரு காலம் வச்சிருக்கிறாருங்கிறது தான் உண்மை. அப்போ அது வரைக்கும் நம்ம நட்டவர்கள் அதன் பலனை அடைகிறதுக்காக காத்திருக்கிறது போல நாமும் என்ன செய்ய வேண்டாம், காத்திருக்க வேண்டியதுதான் அவசியமா இருக்கிறது. காத்திருக்கிறதுக்கு கர்த்தர் பலன் தருவார். ஹல்லேலூயா! அதற்காக நாம் அன்றவருக்கு என்ன செய்யணும், அதிகமாக நாம் சோத்திரம் செலுத்த வேண்டியதாக நாம் அதிகமாக நாம் சோத்திரிப்போமாக. பாருங்க, லூக்கா 1ஆம் அதிகாரத்தில் 18வது வசனத்தை நம்ம கொஞ்சம் தியானிக்க வேண்டியது ரொம்ப அவசியமா இருக்கிறது. அங்கே சகரியா எலிசபெத் என்று ஒரு பரிசுத்தவான ஒரு பரிசுத்தவாட்டி இருந்தார்கள். 2 பேரும் கர்த்தரிட்ட சகல கற்பனைப்படி வலுவாமல் அதில் ரொம்ப பயபக்தியும் பரிசுத்தமும் உண்மை உள்ளவர்களாகத்தான் இருந்தார்கள். ஆனாலும் அவருடைய வாழ்க்கையில குழந்தை பாக்கியம் இல்லை. ஹல்லேலூயா! வயசும் போயிட்டு அந்த அம்மாவும் கிளவி ஆயிட்டாங்க. அப்படி அவங்க எதிர்பார்த்து அவங்க காத்திருந்தாங்க அப்படின்னு சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அதுக்கப்புறம் அந்த நம்பிக்கையை அவங்க இழந்து போயிட்டாங்க அப்படின்னு தான் இந்த வார்த்தை மூலமாக நாம் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. வாசிக்கலாம். லூக்கா 1:18 ஒரு தேவனுடைய பிள்ளை எடுத்து வாசிக்கலாம். வாசிங்க. அப்பொழுது சகரியா தேவதூதனை நோக்கி, நான் இதை எதனால் அறிவேன்? ஆமா என்றான் என்று சொல்லி போதும். அப்போ
அங்க தேவதூதன் வந்தார், கபிரியேல் தூதன் வந்தார், தேவன் அனுப்பினார், நீ போய் சகரியாவுக்கு சொல்லு, அவனுக்கு நான் ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுக்க போறேன், அது ஒரு ஆம்பளை பிள்ளையை கொடுக்க போறேன், ஒரு வாரிசை கொடுக்க போகிறேன் என்று அவனுக்கு போய் சொல்லு அப்படின்னு சொல்லி கபிரியேல் தூதனை ஆண்டவர் அனுப்பி வச்சுட்டாரு. அல்லேலூயா. கபிரியேல் தூதன் வந்தாரு, அவரிடத்துல சொன்னாரு அப்படின்னு சொல்லி அங்கே சொல்லப்பட்டு சொல்லும் போது இவருக்கு நம்பிக்கை முற்றிலும் மற்று போயிருந்தது. இனி நமக்கு குழந்தை இல்லை அப்படின்னு ஒரு தீர்க்கமான ஒரு முடிவுக்கு வந்துட்டார். அதை முடிச்சுட்டாரு, அந்த நம்பிக்கை முடிச்சுட்டாரு. அந்த நம்பிக்கை தனக்குள்ளே அவர் முடித்து விட்டார். இனி நமக்கு குழந்தை இல்லை, அவ்வளவுதான், முடிச்சுட்டு. இப்போ நம்பிக்கை முடிச்சுட்டாரு தானே. அதனாலதான் தேவதூதன் சொல்ல பொழுது அவரால் நம்ப முடியல, அதை ஜீரணிக்க முடியல, ஏற்றுக்கொள்ள முடியல, ஒத்துக்கொள்ள முடியல. அதனாலதான் அவர் என்ன செஞ்சாரு, எப்படி சொன்னார் என்று சொல்லி நாம் இங்கே என்ன செய்ய முடிகிறது, பார்க்க முடிகிறது. அவைகளுக்காக நாம் தேவனாய் கர்த்தருக்கு நாம் சோத்திரம். அப்பொழுது சகரியா தேவதூதனை நோக்கி, இதை நான் எதனால் அறிவேன், நான் கிழவனாக இருக்கிறேன், என் மனைவி வயது சென்றவளாக இருக்கிறாரே, முடிஞ்சு போச்சுலாம் இருக்கோம், நீங்க வந்து இப்படி சொல்றீங்களே அப்படின்னு அவர் கேட்டாரு. தேவதூதன் அல்லவா சொல்லுகிறார், தேவனெல்லாம் அனுப்பி இருக்கிறார் என்று எல்லாவற்றையும் அறிந்த ஒரு தேவட மனுஷனாக இருந்தார், பயபக்தியுள்ள ஒரு தேவட மனுஷனாக இருந்தார். அப்படி தான் எதிர்பார்க்கிறது, விரும்பினது அவர் வாழ்க்கையில முடிந்து விட்டது என்று ஒரு முடிவுக்கு வந்தார். ஆனாலும் அவர் எடுத்துதான் அவருக்கு கொடுக்கப்பட்ட டியூட்டியை கரெக்டா செஞ்சுக்கிட்டு தான் இருந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதான் அதில் உள்ள பெரிய காரியம். இதான் கர்த்தருக்கு காத்திருக்கிற அனுபவம். அவருக்கு கொடுக்கப்பட்ட டியூட்டி அவர் கரெக்டா செஞ்சுக்கிட்டே இருந்தார். முந்தின பகுதியில் அது நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறது, அது தெளிவாக நமக்கு எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. வாசித்து பாருங்க, 8 முதல் 10 வரைக்குள்ள வசனங்களை வாசித்து பாருங்க. காலத்தில் ஆமா 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 என்று சொல்லி அங்க எழுதப்பட்டிருக்காரு. அதுக்காக அவர் ஆண்டவர் கருத்துல குறைஞ்சு போனாரா, ஆண்டவருக்கு செய்ய வேண்டிய பணியில் அவர் குறைஞ்சு போனாரா, அதில் அவர் சோர்ந்து போனாரா, பலவீனப்பட்டு போனாரா, ரொம்ப பாதிப்பா இருந்திருக்கு தானே. அது பிள்ளை இல்லாம காத்திருந்து இழைத்து போறவங்களுக்கு தான் அது எத்தனை பாதிப்பான காரியம்னு தெரியும். ஹல்லேலூயா. நான் ஒரு இடத்துல இந்த காலை வேளையில நான் இன்றைக்கு பேசிக் கொண்டிருந்தேன். சில காரியங்களை பகிர்ந்து கொண்டிருந்த பொழுது ஒரு சகோதரனுடைய காரியமாக நாங்கள் பகிர்ந்து கொண்டோம். அப்பொழுது சில காரியங்களை புத்திமதி சொல்லுகிற பொழுது அவர் தன்னுடைய மன உணர்வுகளை வெளிப்படுத்தின பொழுது அவர் ஆண்புல பிள்ளையாக இருந்த போதெல்லாம் அவர் அப்படியே கண்ணீர் விட்டு அழுதுட்டார் அப்படின்னு சொன்ன பொழுது நான் அதை கொஞ்சம் நினைத்து பார்த்தேன். அதற்காக என் ஆண்டவருக்கு நான் சோத்திரம் செலுத்தினேன். குழந்தை இல்லாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிற அந்த சகோதரன், அதனால தான் வந்து அவர் அந்த பாதிப்பில் நான் இப்படி பேசிட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் எழுதியிருந்தார். அந்த பாதிப்பில் அப்படி பேசிட்டேன்னு எழுதியிருந்தார். அது நம்ம கொஞ்சம் தயவாக எண்ண வேண்டிய காரியம்தான். நமக்கு அந்த நிலையில் இருந்தால் தான் அதனுடைய பாதிப்பு நமக்கு விளங்கும். எனக்கு இருக்கிற பாதிப்பு உங்களுக்கு விளங்காது, உங்களுக்கு இருக்கிற பாதிப்பை சரியா எந்த அளவுக்கு நான் விளங்கி கொண்டேன்னு சொல்ல முடியாது. இப்படிதான் ஒவ்வொருடைய பாதிப்பும் அவரவருக்கு அது பெரிய பாதிப்பு தான். ஹல்லேலூயா. அப்போ சகரியா அந்த தேவண்ட மனுஷனுடைய பாதிப்பு எந்த அளவுக்கு இருந்திருக்கும். ஆனாலும் கர்த்தருடைய காரியத்தில் அவர் குறை வைக்கல. அவர் தம்முடைய கடமையை செஞ்சுக்கிட்டே தான் இருந்தார். முடிஞ்சு போச்சுன்னு தெரிஞ்ச அவருக்கு அப்படி உணர்ந்த போதிலும் அது சரியா செஞ்சுக்கிட்டு இருந்தார். அதுதான் கர்த்தர் அவரிடத்தில் கண்ட ஒரு பெரிய காரியம். இப்படி ஒரு மனுஷனுக்கு இந்த குறையோட அவன் மோட்சத்துக்கு வந்துடக்கூடாது அப்படின்னு கர்த்தர் நினச்சி பார்த்துட்டார் சகரியாவை. அவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை தானே. அவர் கிழவனாக இருக்கட்டும், அந்த அம்மா வயது சென்றவங்களா இருக்கட்டும், அப்படிதானே வேத புத்தகத்தில் சாரால் ஆபிரகாம் தம்பதிகளை குறித்து கூட நாம் பார்க்கிறோம். அவருக்கு இது ஒன்றும் பெரிய காரியம் இல்லை, முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற காரியத்தை நடத்தி காட்டுறதுதான் அவருடைய வேலை. ஹல்லேலூயா. அப்போ இது தேவனாலே ஆயிற்று என்கிற ஒரு பெரிய உணர்வை, உண்மையை அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியமும் அப்படிப்பட்ட மனிதர்களுக்கு சேர்ந்து கிடைக்கும். அது ரொம்ப நல்ல காரியம். ஹல்லேலூயா. பாத்தீங்களா, அவர் அப்படி ரொம்ப தெளிவாக
அப்படி இருந்தாரு அப்படின்னு சொல்லி நம்ம இங்க பார்க்க முடிகிறது. அதற்காக ஆண்டவருக்கு நான் ஸ்தோத்திரம் செலுத்துவோமாக. 20 முதல் 22 வசனங்களை கூட நம்ம அங்க வாசித்து பார்க்கலாம். அங்கே ஒரு தியானிப்பதற்கு இப்ப நம்பிக்கை அர்த்தம் போச்சு. அப்போ தேவதன் இப்படி சொன்னாரு அப்படின்னு பார்க்கிறான். நான் சொன்ன வார்த்தை நீ விசுவாசிக்காதபடினால அது நடக்கிற காலம் வரைக்கும் நீ ஊமையா இருப்ப அப்படின்னு சொல்லிட்டாரு. சொன்ன உடனே இவருக்கு நைட்டு வாய் பேச முடியாம போயிட்டு ஹல்லேலூயா ஒரு ஊமை ஆயிட்டாரு. ஒரு பக்கம் அவர் பாதிக்கப்பட்டது போல இருக்கிறதாலும் அவருக்கு அது பாதிப்பா இல்லை. அந்த நம்பிக்கை அவருக்கு நம்பிக்கை ஊட்டும்படியாக அது நடந்தது என்று தான் நான் இந்த பகுதியை இந்த செய்திக்காக வாசித்த பொழுது நான் உணர்ந்து கொண்ட காரியம். நடக்கும் அவர் சொல்லிட்டு போயிருந்தா கூட, ஒரு அடையாளம் இல்லாம சொல்லிட்டு போயிருந்தாலும் கூட ஒருவேளை அந்த அளவுக்கு மனசு பாதிக்கப்பட்டிருக்கலாம் தானே சகரியா. உனக்கு இப்படி ஒரு காரியம் உண்டாகும் நான் தேவ செய்தி கொண்டு வந்திருக்கிறேன் கபரியல் சொன்ன பொழுது இப்படி கேட்டார் என்று சொன்னால் அது அவரால் நம்ப முடியல தானே, அதை ஏற்றுக்கொள்ள முடியல தானே. சரி அப்படியே சொல்லிட்டு போயிருந்தாருன்னா அதே மனநிலை தொடர்ந்து இருக்குமா அப்படி என்ன வேண்டியது. இப்போ நீ நம்பாதனால நீ வாய் பேச மாட்ட, நீ ஊமையா இருப்பா, அந்த சம்பவம் அந்த குழந்தை பிறக்கிற வரைக்கும் அப்படின்னு சொன்னது நடந்ததுனால நம்பிக்கை இல்லாத அவருக்கு ஒரு நம்பிக்கை உண்டாக்குறதுக்காக ஒரு நடந்த நல்ல காரியம்னு நான் உணர்றேன். இந்த செய்திக்கு நான் ஆயத்தப்பட்ட பொழுது வாசிக்கிறான். இதோ தகுந்த காலத்திலே நிறைய போகிற வார்த்தைகளை நீ விசுவாசியாதபடினாலே இந்த சம்பவிக்கிற நாள் மட்டும் நீ பேச மாட்டாய், ஊமையா இருப்பாய் என்றான். ஆமா, ஏன் லேட் ஆகுது, தூபம் காட்டிட்டு வர வேண்டியவர்கள் இன்னும் வெளியில வரலையே, ஏன் காலதாமதமா இருந்து என்று அவங்களுக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. என்னன்னு தெரியலையே அப்படின்னு நினைச்சுக்கிட்டே இருந்தாங்க. அவன் வெளியே வந்த பொழுது அவங்ககிட்ட பேச முடியாம இருந்தான். ஆமா, என்று ஊமையா இருந்தான் என்று சொல்லி எங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இதுவும் நல்லதுக்கு தான். ஹல்லேலூயா. சொன்ன மாதிரி வாய் பேச முடியாம ஆயிட்டு, அதனால அப்போ நமக்கு சொன்னது கண்டிப்பா நடக்கும்ங்கிறது நம்பிக்கையற்று போன அவருக்கு நம்பிக்கையை துளிருட செய்கிறதுக்காக நடந்த காரியம் என்று சொல்லி நாம் எண்ணிக்கொள்ள வேண்டியது இந்த காரியத்தில் அவசியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமா, இப்படி காரியங்கள் எல்லாம் இருந்தது என்று சொல்லி நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். சங்கீதம் 40:1 கூட நான் வாசித்து பார்க்கிறோம். தாவீது காத்திருந்தார், அப்படி கூப்பிட்டதில் கேட்கப்பட்டது என்று வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறது. யார் கூப்பிட்டு தேவன் கேட்கவில்லை. சில காரியங்களில் அவர் காது கேளாதவர் போல இருக்கிறாரோ என்று நாம் எண்ணுகிறோம். ஆனாலும் நாம் கூப்பிட்டும் அவர் கேட்காத காரியம் எத்தனையோ, எந்த காரியம் உண்டு. அநேகமான காரியங்கள் நான் கேட்ட உடனே நாம் தானியேலை போல ஒரு பரிசுத்தவான்களாக நாம் இருக்கிறோம் என்று சொல்லிக் கொள்கிற அளவுக்கு நம்முடைய காரியங்கள் இல்லாதிருந்தாலும் அந்த தானியேலுக்கு ஓடோடி வந்து பதில் சொன்னது போல் நமக்கு பதில் சொன்ன காரியங்கள் ஏராளமும் தாராளமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அதுக்காக நாம் ஆண்டவருக்கு என்ன செய்யணும், அதிகமாக நாம் ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டியவர்களாக நாம் என்ன செய்கிறோம் இருக்கிறோம். சங்கீதம் 40:1 எடுத்து வாசிக்கலாம். வாசிங்க. கர்த்தருக்காக நான் பொறுமையுடன் காத்திருந்தேன், என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார் என்று சொல்லி அங்கே ரொம்ப தெளிவாக எழுதப்பட்டிருக்கு. தாவீது எப்படி பழகுனார் நம்ம 22ஆம் சங்கீதத்தில் 31ஆம் சங்கீதத்தில் 38ஆம் சங்கீதத்தில் 10ஆம் வசனத்துலலாம் நம்ம வாசித்தோம் தானே. அப்படி புலம்புனாரு. ஆனாலும் 38:15 நான் கர்த்தாவே நான் நமக்கு காத்திருக்கிறேன்னு சொல்லி அவர் ஒரு பக்கம் புலம்பினாலும் மறுபக்கம் என்ன செஞ்சாரா, ஆண்டவருக்கு காத்திருந்தார். ஹல்லேலூயா. யோபு புலம்பினார், கூவினார், கதறினார் என்று சொல்லி நம்ம வேதத்தில் பார்த்தோம். என்னுடைய பலன் கற்களில் பலனோ அப்படின்னு சொல்லி அவர் என்ன செய்தாரு, கேட்டார். 6வது அதிகாரத்தில் என்று சொல்லி நாம் என்ன செய்தோம், நம்ம வாசித்தோம். என்னுடைய பலன் கற்களில் பலனோ, என் மாம்சம் வெங்கலமோ அப்படின்னு சொல்லி அவர் கேட்டார். அந்த அளவுக்கு அவர் பாதிக்கப்பட்டிருந்தார் என்று சொல்லி நம்ம பார்த்தோம். அதனால 14 நம்ம இங்க வாசிக்கிற பொழுது மனுஷன் செத்த பின் பிழைப்பானோ,
எனக்கு மாறுதல் எப்பொழுது வரும் என்று எனக்கு குறிக்கப்பட்ட போராட்டத்தினாலெல்லாம் நான் காத்திருக்கிறேன். ஏதோ ஒரு அடி மனசுல எங்கேயோ ஒரு ஓரத்துல அவருக்கு ஒரு தேவ நம்பிக்கை, தெய்வீக நம்பிக்கை இருந்தது, தேவ நம்பிக்கை இருந்தது. அதனால தான் இப்படி எழுதி வச்சிருக்கேன். எனக்கு மாறுதல் எப்பொழுது வரும் என்று எனக்கு குறிக்கப்பட்ட போராட்டத்தினாலெல்லாம் நான் காத்திருக்கிறேன். அவர் காத்திருக்க வச்சுச்சு அப்படின்னு சொல்லி அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. ஆனபடினாலே இங்க 40:1 நாம் இங்க வாசித்தது போல, நான் கர்த்தருக்கு பொறுமையோடு காத்திருந்தேன், அவர் இடமாய் சார்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார் கேட்டார் கேட்டார். அநேக காரியங்களே நம்முடைய காரியங்களை கேட்டிருக்கிறார், இப்பொழுது கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறார். ஹல்லேலூயா! கேட்காமல் இல்லை. ஆனபடினால்தான் நீ விரும்பினது வரும், நீ காத்திரு, நீ விரும்பினது வரும், காத்திரு. யோபு காத்திருந்தாரே, நீ காத்திரு, நீ விரும்பினது வரும். நெடுநாள் காத்திருக்கிற அந்த காரியம், நீ விரும்பின காரியம், எதிர்பார்த்த காரியம் கண்டிப்பாக உனக்கு கிடைக்கும். நீ விரும்பினது வரும், நீ காத்திரு என்று கர்த்தர் ஒரு திட நம்பிக்கையை நமக்கு ஊட்டுகிறார் என்று நான் உணர்கிறேன். நம்முடைய பலத்திலே நாம் காத்திருக்க கூடாதவர்களாக இருந்தாலும் தேவன் சொல்லுகிறது மாத்திரமல்ல, செய்கிறவர் என்று சொல்லி நாம் வேதத்தில் பல முறை நாம் அப்படியாக தியானித்திருக்கிற ஒரு காரியமாக இருக்கிறது. கர்த்தர் சொல்லுகிறார் என்றால் செய்கிறார் என்று சொல்லி அர்த்தம். ஹல்லேலூயா! எனக்கு முடியலைங்கிறது அவருக்கு தெரியும், உங்களுக்கு முடியலைங்கிறது அவருக்கு தெரியும். ஆனா முடியாத செய்யலான்னு சொல்றாருன்னா அது ஆண்டவர் நமக்குள்ள அதை செய்கிறார் என்று சொல்லி அதனுடைய காரியமா இருக்கிறது. பலன் இல்லை என்றால் பலன் தருகிறவர் அவர். ஹல்லேலூயா! செய் என்று சொல்லுகிறவராக இருக்கிறார் என்று சொன்னால் அதை நம்மளே அப்படியாக நடப்பிக்கிறவர் அவர். ஹல்லேலூயா! காத்திருக்க பலன் தருவார். ஹல்லேலூயா! அது அவர் செய்யறதுனால தான் நம்ம இருக்கோம், நிக்கிறோம். சாத்தானுக்கு சங்கடமே இதா. சாத்தானுக்கு சங்கடமே இதான். தொலைஞ்சான்னு நினைச்சா தொலைய மாட்டுக்கானே, விடமாட்டுக்காரே, கிராஸ் பண்ணிடுறாரே, பலப்படுத்திறாரே, நிற்கிறாங்களே, அப்படிங்கிறதா அவனுக்கு ரொம்ப சங்கடமான காரியம். கர்த்தருக்கு காத்திருக்கிற ஒருபோதும் வெட்கப்பட்டு போனதில்லை என்று வேதம் மாத்திரமல்ல நம்முடைய அனுபவங்களின் சாட்சிகளாக இருக்கிறது. ஹல்லேலூயா! நாமும் வெட்கப்பட்டு போனதில்லை. என்னை அநேக காரியங்களை திருப்பி பார்க்கலாம். அதற்காக நாம் ஆண்டவருக்கு நாம் ஸ்தோத்திர செலுத்துவோமாக. யோபு 40:12 முதல் வாசித்து பாருங்க. குறிக்கப்பட்ட போராட்டத்தின் காலத்தில் நான் அது எப்பொழுது மாறும் என்று நான் அவருக்காக காத்திருக்கிறேன்னு சொன்னார். ஒரு பக்கம் புலம்பினாரு, என் பலன் கற்களோ அப்படின்லாம் சொல்லி கேட்டாரு. தாவீது ராஜா ரொம்ப புலம்பினார்னு சொல்லி பார்க்கிறோம். வாசிக்கலாம். யோபு 40:12 முதல் வாசிக்கலாம் பாருங்க. நீ விரும்பினது வரும், நீ காத்திரு அப்படின்னு அவருக்கு அப்படிதான் சொல்லியிருப்பாரு. ஹல்லேலூயா! நீ விரும்பினது வரும், எதிர்பார்க்கிறது வரும், திரும்ப உனக்கு ஒரு சுகவாழ்வு வரும், உன் வாழ்க்கை துளிர்க்கும், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் கூட கூட சொல்லிக்கிட்டே இருந்திருக்கிறாரு. சொன்ன மாதிரி செஞ்சுட்டாரு. ஹல்லேலூயா! வாசிக்கலாம், வாசிங்க. யோபு 40:12. கர்த்தர் யோபின் முன்னிலைமை பார்க்கிறோம். ஆமா. அவர் பின்னிலைமை ஆசீர்வதித்தார். ஆமா. 10,000 ஆடுகளும், ஆமா, 6,000 ஒட்டகங்களும், ஆமா, 1,000 ஏர்களும், ஆமா, 1,000 கழுதைகளும் அவருக்கு உண்டாயின. ஹல்லேலூயா! தொடர்ந்து வாசித்து பார்த்தீங்கன்னா அவருக்கு என்னெல்லாம் இருந்ததுன்னு சொல்லி பார்த்து அதுக்கப்புறம் இன்னைக்கு ராத்திரியோட முடிஞ்சு போயிடுவேன் அவ்வளோதான்னு சொன்னவர் 16-17 வசனங்களை வாசிக்கலாம். இதற்கு பின்பு யோபு ஆமா 140 வருஷம் உயிரோடு இருந்து 4 தலைமுறை தன் பிள்ளைகளையும் ஆமா தன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் கண்டார். ஆமா. யோபு நெடுநாளாய் இருந்து பூரண வயதுள்ளவராய் மரித்தார். ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! முடிஞ்சது அப்படின்னு முடிச்சிட்டாரு. காலையில எந்திரிச்சு பார்த்தா நான் இருக்க மாட்டாப்பா, இருக்கக்கூடாது, இருந்து எண்ணத்துக்கு இருக்கிறது அர்த்தமே இல்லை, நான் இருக்கக்கூடாதுப்பா,
முடிச்சிருக்கப்பா அப்படின்னு ஆண்டவரத்துல தர்க்கம் பண்ணாரு. மண்ணில் படுத்துக்கிடுவேன், காலையில் நான் இருக்கக்கூடாது, பார்த்துக்கோற அப்படின்னு சொன்னவர் வியாதி நீங்கி சொத்தமாகி திரும்பவும் ஒரு சௌந்தரியம் அவருக்குள்ள உண்டாக்கி அதுக்கப்புறம் அவர் மனைவியோடு கூட சந்தோஷமாக இருந்து பிள்ளைகளெல்லாம் பொத்து இழந்து போனதெல்லாம் ரெட்டத்தனியாக அவர் பெற்றுக்கொண்டு மாத்திரமல்ல வேண்டாம் போதுன்னு சொன்னவர் என்ன செஞ்சார்? தேவனாய் கர்த்தர் அவருக்குள்ள ஒரு சந்தோஷத்தை மகிழ்ச்சியை கொடுத்து 140 வருஷம் உயிரோடு இருந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அதற்கு பின்பு 140 வருஷம் உயிரோடு இருந்தாங்க. அப்போ மற்ற அதுக்கு முன்னால் ஆயுசு நாட்கள் இங்கே எழுதப்படலை. அதுக்கு பின்பாக அவ்வளோ நாள் இருந்தாருன்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. நெடுநாள் இருந்து பூர்ண வயதுள்ளவனாய் மரித்தான் என்று சொல்லி அங்கே வேதவசத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அதனாலே நம்முடைய முன்னிலைமையிலும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிற பொழுது நாம் விரும்பினது வரும் காத்திரு என்று சொல்லி நான் காத்திருந்து பெற்றுக்கொள்ளுகிற அந்த ஆசீர்வாதம் பொழுது ரொம்ப பெரிய ஆசீர்வாதமாக இருக்கு. ஹல்லேலூயா. காத்திருந்து பெற்றுக்கொள்ளுகிற எந்த ஆசீர்வாதமும் பெரிதாக இருக்கும். ஹல்லேலூயா. ஆனபடியா காத்திருக்க கர்த்தர் நமக்கு பலம் தருகிறவராக இருக்கிறார், வார்த்தையும் அருளுகிறவராக இருக்கிறார். அதுக்காக நாம் ஆண்டவரை நாம் சோத்திரிப்போமாக. 1 ராஜாக்கள் 2:1 கூட வாசிக்கலாம். தாவீது ரொம்ப புலம்பினார். தகலாக்குரிய போல் நான் கூவுகிறேன், நம்மட்டா இதை போலெல்லாம் என்னுடைய காரியங்கள் இருக்கிறது என்றெல்லாம் இன்னொரு வேத பகுதியில் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த அளவுக்கு பாதிக்கப்பட்ட தேவனுடைய மனுஷன். ஆனாலும் கர்த்தர் காத்திருந்து அவருக்கு சொன்னதை செய்து முடித்தார் என்று சொல்லி நாம் இங்கே வேத பகுதியிலே நாம் பார்க்கலாம், வாசிக்கலாம். தாவீது அதானா 1 ராஜாக்கள் 2:1 அதானா நம்பர் மாதிரி இருக்கும். அவர் 40 வருஷம் எப்ரோனிலும் அந்த வசனம் அதில் நம்பர் என்னது மாறி இருக்கு, நம்பர் 11 1 இல்லை 11. ஆமாம். இப்போ வாசி 11 வாசி. ஆமாம். எப்ரோனிலே 7 வருஷமும் 33 வருஷமும் அரசாண்டார். ஹல்லேலூயா. ஆமாம். காத்திருக்கிறோம் காத்திருக்கிறோம் காத்திருக்கிறோம், கண் பூத்து போக காத்திருக்கிறோம். ஹல்லேலூயா. கண் பூத்து போக காத்திருக்கிறோம். ஹல்லேலூயா. தேவனால் காத்திருக்கிறோம், தேவ பலத்தினால் காத்திருக்கிறோம். தேவனுடைய வார்த்தைகள் அவ்வப்பொழுது நம்மை எப்படியாக உசும்புகிறபடினால், நம்மை பலப்படுத்துகிறபடினால், நமக்கு பலனாக இருக்கிறபடினால், நமக்கு உற்சாகம் கொடுக்கிறபடினால், நம்மை நிமிர்ந்திருக்க செய்கிறபடினால் நாம் காத்திருக்கிறோம் காத்திருக்கிறோம். இப்பொழுது காத்திருக்க வேண்டும் என்பது அந்த வருடத்தின் கடைசி செய்தியாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. விடாய்த்திருக்கிற நமக்கு கர்த்தர் சொல்கிற வார்த்தை, நீ காத்திரு, நீ விரும்பினது வரும், நீ காத்திரு என்பதுதான் இந்த கடைசி, இந்த வருஷத்தின் கடைசி பிரசங்கமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. காத்திருப்போம். யோசேப்பும் ஆசீர்வதிக்கப்பட்டார் என்று நாம் வேத புஸ்தகத்தில் பார்க்கிறோம். ஆதியா 48 பார்க்கிற பொழுது ராஜா அவரை கூப்பிட்டு அவருடைய முத்திர மோதிரத்தை கலற்றி உன் கையை கொண்டாப்பா அப்படின்னு சொல்லி அவர் கையை பிடிச்சி அவருடைய மோதிர விரல்ல அந்த முத்திர மோதிரத்தை போட்டு, நான் செய்ய வேண்டியது இனிமேல் நீ செய்யற. ஹல்லேலூயா. நாளை நீ எடுத்து எழுத்து ஆளுத, நான் பேருக்கு மாத்திர ராஜாவா இருப்பேன், நான் சிங்காசனத்தில் மாத்திர ராஜாவா இருப்பேன், நீ தான் இனி ராஜா. ஹல்லேலூயா. அப்படின்னு சொல்லி முத்திரமோகத்தை கையில போட்டு நீ என்ன செய்யணுமா அதை நீ என்ன செய்யலாம், நீ உத்தரவு போட்டு அதை உறுதிப்படுத்தலாம் இந்த முத்திரமோகத்தினால அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு. அப்படிதானே? எல்லாரும் ராஜாட்ட போய் பஞ்சகாலத்துல நிக்கிறாங்க. தானியல்கிட்ட போய் தான், யோசேப்பிட்ட போய் தான் நின்னாங்க. ஹல்லேலூயா. ஐயா எங்களுக்கு ஆகாரம் இல்ல, அதுதாங்க எங்களுக்கு ஆகாரம் தாங்க
ஆண்டவனேன்னு சொன்னாங்க. ஆண்டவனேன்னு சொல்ல வேண்டிய ராஜாவை விட்டுட்டு இங்க யோசேப்பிடத்துல வந்து ஆண்டவனே அப்படின்னு கூப்பிட்டாங்கன்னு வேதத்துல எழுதியிருக்கிறது. ஹல்லேலூயா. சரிதானே? ராஜா கிட்ட போல யோசேப்பிட்ட வந்தாங்க. யோசேப்பு தாங்க ராஜாவா இருந்தாரு. அப்படி நம்மிடத்துல வருகிற காலம் உண்டு. ஜனங்கள் நம்மை தேடி வருக போகிற காலங்கள் இருக்கிறது. நீ காத்திரு, அதற்காக காத்திரு என்பது அந்த வருடே கடைத்திரு. கர்த்தர் எனக்கு உங்களுக்கு கொடுக்கிற ஒரு முக்கியமான ஒரு செய்தியாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்படி உன்னை தேடி வரக்கூடிய காலங்கள், ஜனங்கள் உன்னை தேடி வரக்கூடிய காலங்கள், உன்னிடத்தில் வந்து மண்டியிடக்கூடிய காலங்கள், உன்னை படித்துக் கொள்ளக்கூடிய காலங்கள், உன்னோடு கூட கர்த்தர் இருக்கிறார் என்று அறிந்து உம்மோடு கூட மாத்திரம் தேவன் இருக்கிறார் என்று சொல்லி உன்னிடத்திலே வந்து வேண்டிக் கொள்ளுகிற இந்த காலம் காத்திருக்கிறதே. நீ காத்திரு, நீ விரும்பினது வரும், நீ காத்திரு என்பதுதான் இன்றைக்கு கர்த்தர் என்ன செய்கிறார், நமக்கு தருகிற ஒரு ஆசீர்வாதமான ஒரு வார்த்தையாக இருக்கிறார். லூக்கா 1ஆம் அதிகாரத்தில் 76, 77 நான் வாசித்து முடிக்கலாம். ஒரு புழுப்பூச்சி நம்ம வயிற்றில் உண்டாகாத என்று சொல்லி எலிசுத்தமா கலைக்கு கண்ணீர் விட்டுருப்பாங்க. எத்தனை நாள் தேவ சமூகத்தில் காத்திருந்திருப்பாங்க. அந்த சகரியாக தேவ மனுஷனும் தேவனை நோக்கி பார்த்துக்கிட்டே இருந்திருப்பாங்க. அவர் கருத்துல இருந்து இந்த ஆசீர்வாதம் நமக்கு வராதா அப்படின்னு சொல்லி அவர் காத்துக்கிட்டே இருந்திருப்பாரு. முடிஞ்சிட்டு நீ அவ்வளோதான், நம்மளுக்கு கலவராயிட்டோம், நமக்கு பலன் இல்லாமல் போயிட்டு, மனைவி ரொம்ப வயசாகி போச்சு. ஆபிரகாம் சொன்னது போல சிறுகை வழிபாடு நின்று போயிருந்திருக்கலாம். இனி அவ்வளோதான் அப்படின்னு தான் அவர் இருந்தார். ஆனாலும் கர்த்தர் அவரை ஆசீர்வதித்தார். ஒரு எதுன்னு சொல்றது, நிந்தை நீங்கிறதுக்கு, மலையடிங்கிற வார்த்தை மாறுறதுக்கு எனக்கு ஏதாவது ஒரு பிள்ளைய கொடுத்தா போதுன்னு அந்த அம்மா வாங்கிட்டு இருப்பாங்க. எனக்கு ஒரு வாரிசு கொண்ட தாங்கப்பா அப்படின்னு அவர் கேட்டிருப்பாரு. பெருசா கேட்கல, ஆனா கொடுத்தது பெருசா கொடுத்தாரு. ஹல்லேலூயா. பிறந்தது அந்திம காலத்திலே பிறந்தது கூடாது என்று முடித்து விட்ட அந்த காலங்களிலே அந்த தேவனுடைய மனுஷனுக்கு ஒரு ஆண்பிள்ளையை கொடுத்தாரு, தீர்க்க தரிசனத்தோடு கொடுத்தாரு. ஹல்லேலூயா. ஒரு பெரிய தேவனுடைய மனிதனை, தீர்க்கதரிசியை, ஆண்டவருடைய முதலாம் வருகையை, அவருடைய கன்னி பிறப்பை அறிவிக்கக்கூடிய ஒரு தீர்க்கதரிசியாக ஒரு பெரிய தேவனுடைய மனுஷனை அந்த சகரியாக்கும் அந்த எலிசபெத்துக்கும் பிள்ளையா கர்த்தர் கொடுத்தாரு. லேட் ஆகுதுன்னா பெருசா கொடுப்பாருன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. வேதத்தில் ஒரு வசனம் இருக்கிற நீதிமொழிகள்ல, துரிதமாய் கிடந்த ஆசீர்வாதம், துரிதமாய் கிடந்த சுதந்திரம், முடிவிலே ஆசீர்வாதம் பெறாதுன்னு ஒரு வசனம் இருக்கு. ஹல்லேலூயா. சீக்கிரமா டக்குன்னு சில காரியங்கள் நம்ம பற்றி கொண்டோம்னு சொன்னா அதனுடைய அருமை பெருமையும் நமக்கு தெரியாம போயிடும். அதுல நம்ம ஒரு அலட்சியம் போக்கும் மனப்பாக்கு நமக்கு உண்டாயிரும். அது அருமை பெருமை தெரியாதனால அதை சில வேலைகளில் நம்ம கெடுத்துக்கிடுவோம் அல்லது நலவை விட்டுருவோம், நமக்கு அதை கையை விட்டு போயிடும். அப்படிலாம் இல்லாதபடிக்கு அந்த அருமை பெருமையை நம்ம உணரணுங்கிறதுக்காக காத்திருக்கிறோம். ஹல்லேலூயா. ஒரு காரியத்துக்கு ரொம்ப நாளா காத்திருக்கிற, நெடுநாளா காத்திருக்கிற, நீண்ட நாளா காத்திருக்கிறோம்னா அது எவ்வளவு முக்கியமான பெரிய காரியம் அப்படிங்கிறது அது காத்திருக்கிறதுக்கு தான் அதனுடைய அருமை பெருமையும் தெரியும். அது அருமை பெருமையும் தெரிய வச்சு அவர் கொடுப்பாரு அப்படிங்கிறது தான் நமக்கு கொடுக்கப்படுகிற செய்தியா இருக்கிறது. வாசிக்கலாம். நீயோ பாலகனே உன்னதமானவருடைய தீர்க்கதரிசி எனப்படுவாய். கர்த்தருக்கு வழிகளை ஆயத்தப்படுவோம்.
பாவமன்னிப்பாகிய ரட்சிப்பை தெரியப்படுத்தவும் ஆமா, ஆண்டவருக்கு முன்பாக நீ போவாய் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஹல்லேலூயா. நீ போய் தான் அவர் வருகை அறிவிக்க போற, ஜனங்களுக்கு முன்னறிவிக்க போற. அப்படி ஒரு பெரிய ஒரு தெய்வ அனுக்கிரகம் பெற்ற ஒரு பிள்ளை நமக்கு பிறந்திருக்கு அப்படின்னு அவரே தீர்க்க தரிசனமா சொன்னாருன்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா. உண்மையா இருந்த அவருக்கு வாயின் கட்டுகளை கர்த்தர் அவிழ்த்து விட்ட பொழுது தேவ ஆவியானவர் அவருக்குள்ளாக இறங்கி அந்த பிள்ளைகளுடைய அருமை என்ன, பெருமை என்ன, அது என்ன செய்ய போகுது, என்ன சாதிக்க போகுது அப்படின்னு அவர் மூலமாகவே அவர் தீர்க்கமான வார்த்தைகள் உண்டாயிற்று என்று சொல்லி நமக்கு பார்க்க முடிகிறது. ஆண்டவர் சொல்கிற பொழுது யோவானை காட்டிலும் பெரிய தீர்க்கதரிசி ஒருவனும் இல்லை என்று சொல்லிவிட்டு போய்விட்டார். ஹல்லேலூயா. யோவான் தாளுகை காட்டிலும் பெரிய தீர்க்கதரிசி ஒருவனும் இல்லை என்று சொல்லி ஆண்டவர் அதுக்கு சர்டிபிகேட் கொடுத்துட்டு போயிட்டார். பாத்தீங்களா? நல்ல நாள் காத்திருக்கிறோம், கஷ்டமாக இருக்கிறது, அது இதயத்தை இழைக்க பண்ணுகிறது, இழைத்தும் போய்விட்டோம், போகிறோம். அதனால ஆண்டவர் என்னென்ன போ அப்படின்னு பார்த்துக்கிட்டு வேடிக்கை பார்க்குற ஆண்டவர் நம்ம இடத்துல இல்லை. தொலைஞ்சா முடிஞ்சா அவ்வளவுதான் அப்படின்னு சாத்தான் கொக்கரிக்கலான்னு நினைக்கிறப்போ ஆண்டவர் கிராஸ் பண்ணிடுவார். என்கிட்ட மாத்திரமில்ல, உங்ககிட்ட மாத்திரமில்ல, யாரா இருந்தாலும் அவருக்கு அன்பானவரிடத்துல, அவருக்காக காத்திருக்கிற இடத்துல, அவரிடத்துல அன்பா இருக்கிற இடத்துல, அவருக்காக இருக்கிற இடத்துல அவரு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க மாட்டாரு. குறுக்க வந்துடுவாரு, பேசுவாரு, பலப்படுத்துவாரு, ஆவினால நிலைநிறுத்துவாரு, காத்திருக்க செய்வாரு. விரும்பினது வரும் வரைக்கும் அவர் கூட இருந்து காத்திருக்க செய்வார். ஹல்லேலூயா. அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள், நாம் தியானித்தவர்கள் எல்லாம் நாமும் பெற்றுக்கொள்வோம். நாம் விரும்பினது வரும், அது வரைக்கும் காத்திருக்க தேவனால் பலன் அடைவோம். தேவனுடைய பலன் காத்திருக்க செய்யும். நாமும் ஆண்டவர் சொன்னது போல நீ விரும்பினது வரும், எனக்கு காத்திரு என்று சொன்னது போல நாம் காத்திருக்க வேண்டும், வரும் வரைக்கும் காத்திருக்க வேண்டும், விரும்பினதை பெற்றுக்கொள்கிற வரைக்கும் காத்திருக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறபடினாலே அவருடைய அன்பு கரத்தில் நம்மை தாழ்த்து ஒப்புவித்து நமக்கு பலன் இல்லாவிட்டாலும் அந்த பலனை தருகிறது இறைவன் என்று அறிந்திருக்கிறபடினாலே அந்த காத்திருக்கக்கூடிய பலனை விரும்புகிறது வரும் வரைக்கும் எனக்கு தாருமாண்டவரே என்று இந்த வருடத்தின் கடைசி நிமிஷங்களில் நாம் கேட்டு பெற்றுக்கொண்டு காத்திருந்து நாம் விரும்பினதை எதிர்பார்த்ததை வருகிற ஆண்டில் நாம் பெற்றுக்கொள்வோமாக, வருகிற நாட்களிலே பெற்றுக்கொள்வோமாக. கர்த்தர் கொடுத்த இந்த நல்ல வார்த்தைகளுக்காக என் ஆண்டவரை நான் சோத்திருக்கிறேன். கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. நாம் தேவனை நாம் சோத்தரிப்போமாக.